எந்த விதத்திலும் கூட குறைவில்லாம அவரை விட இன்னும் அதிகமாக பாயக்கூடிய ஒரு முழு வல்லமை இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 75 வயசுல ஒரு மனிதர் தமிழகத்தில் இன்னும் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார். மாற்றம் இப்ப நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பதிலே தீர்க்கமாக இருக்கின்றார். இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் 2024 மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் 2026 தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான கதவு திறக்கும் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய